முட்டையை வேக வச்சுக்கோங்க. அதில் வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சள் கரு தனியாக பிரிச்சுட்டு வெள்ளைக்கருவை மட்டும் நல்லா அந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடான உடனே 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து லைட்டாக வதக்குங்க. லைட்டாக வதங்கின உடனே ஒரு 8 பல் பூண்டை நசுக்கி இதில் சேர்த்துருங்க. பூண்டினுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிடுங்க. இதை லைட்டாக வதங்கின உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துருங்க. ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டினுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. நல்லா வதங்கின பிறகு 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, தனியாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை கலந்து விடுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக விடுங்க. தக்காளிலாம் நல்லா வெந்து குழஞ்சி வர அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா இது வெந்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர கண்டிஷனில் இந்த மசாலாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கண்டிஷனில் இந்த மசாலா ஒரு கப்பில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதே கடாயிலேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி மட்டும் கட் பண்ணி இந்த கடாயில் சேர்த்து லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. ரொம்ப வேண்டாம். கண்ணாடி பதம் லைட்டாக வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இந்த மசாலாவை சேர்த்து தானியனோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச முட்டையை அதில் சேர்த்துருங்க. எக்கை சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை ஒரு கை அளவுக்கு எடுத்து இது மேலே தூவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது மேலே கொஞ்சமாக மல்லியில் தூவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். இது பார்க்க இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டிஷ் பார்த்திங்களா, சப்பாத்தி, தோசை, சாதத்துக்கு கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சேர்த்து ரொம்ப ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.